ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரீசெண்டாக மேக்கப்பா ஆனந்த் அண்டு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இவங்க 2 பேருக்குள்ளே நடந்த அந்த பிரச்சனை தான் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருந்தது. இப்போ திவாகர் அவர்கள் என்னை குடிச்சிட்டு இரும்பு ராடால் அடிச்சிட்டாரு மேக்கப்பா. அண்ட் அவர் மட்டும் இல்லை, புகழ் அண்டு கானாபாலா இவங்க எல்லாம் சேர்ந்து தான் என்னை டார்கெட் பண்ணி பயங்கரமாக உருவ கேலி பண்ணாங்க, அடித்தாங்க, என்னை சேனலை விட்டே துரத்திட்டாங்க. இது எப்பேற்பட்ட கீழ்த்தரமான செயல். ரொம்ப பொறாமப்படுறாங்க. புகழ்லாம் கடைசி வரைக்கும் வளரவே மாட்டார். என்னோட வளர்ச்சி பார்த்து அவருக்கு அவ்வளோ பொறாம, அதனால அவர் பண்றாரு. அதே போல மேக்கப் ஆனந்தும் கடைசி வரையும் ஆங்கரிங் தான் பண்ணுவாரு. அவருக்கு மேல வர திறமெல்லாம் இல்ல. அதனால என் வளர்ச்சியை பத்தி இவங்களுக்குலாம் பொறாமையில என்னை குடிச்சிட்டு அடிக்கிறது, தப்பா பேசுறதுன்னு எவ்வளவு பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஷோவுல இருந்து என்ன சேனல்ல இருந்து வெளில அனுப்பிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல புகார் கொடுத்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து மேக்கப் ஆனந்த் அவர்கள் போலீஸ்ல போயிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வாபஸ் வாங்க போயிருக்காரு. அண்ட் அவர் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏங்க அவர் சொல்ற மாதிரி நான் குடிச்சிட்டு வேலை செஞ்சா எப்படிங்க ஆடாம வேலை செய்வேன்? 18 மணி நேரம் அந்த சேனல்ல நான் ஒர்க் பண்றேன். இதுல எப்படி நான் குடிச்சிட்டு ஆடிட்டேவா நான் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்? அவன் தான் சொல்றானே, உங்களுக்கும் அறிவு இல்லையாங்க? அவன் ஒவ்வொரு தடவை ஃபேமஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு பொருளையே கிளப்பி விடுறான். அது என்ன விஷயமே தெரியாம நீங்களும் அதை கேட்டு வந்து பேசுறீங்க. அவ்வளோதான். அவன் இன்னும் என்ன தெரியுமா சொன்னா, ஒரு நாள் நைட்டு என் கூட வா, உன் பொண்டாட்டியை விட்டுட்டு என் கூட வா அப்படின்னு. என் பொண்டாட்டி இருக்கிறப்ப என்கிட்ட இப்படி பேசுறேன். இப்படி தப்பா பேசுற ஒரு மனுஷனை பத்தி தெரியாம எங்க எல்லாரும் கூப்பிட்டு பேசுறீங்களே. இப்போ புகழ கூட தப்பா சொல்றான். இவனா வளரவே மாட்டான், உனக்கு நடிக்கவே தெரியாதுன்னு. அவன் என்ன நடிக்கிறான்னா, அவன் என்ன இதெல்லாம் நடிச்சு கிழிச்சிட்டான். நீங்க அவன் பேச்சை கேட்டுட்டு இப்போ எங்கள்கிட்ட செய்தியாளர் சந்திப்புன்னு வச்சு எங்களை தப்பு கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி மேக்கப் ஆனந்த் செம்ம கோபத்தில் பேசினாரு. அண்ட் ஆல்சோ திவாகர் அவர்கள் எவ்வளவு தப்பா பேசுறாங்கன்றத மேக்கப் ஆனந்த் உண்மையை வெளியே சொல்லிட்டாரு. இனிமே திவாகரை இன்னும் போட்டு வறுத்தெடுக்க போறாங்க. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துல ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸை வெளில சொல்லிட்டு இருக்காரு திவாகர். அண்ட் என்னைக்கு இது ஃபுல் ஸ்டாப் ஆகும்னு தெரியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்கப் ஆனந்த் சொன்ன விஷயத்தை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.